எல்லாமே கம்ப்ளீட்டாக கம்ப்யூட்டரைஸ் பண்ண போகிறோம். அதனால் இதில் டெண்டரோ எல்லாம் ஒளிமுறை எல்லாமே வெளிப்படையான இருக்கும். நிர்வாகம் இருக்கும், டிரான்ஸ்பரண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், மின் ஆளுமையில் செய்ய போகிறோம். நம்ம இப்படியெல்லாம் நல்ல மாற்றங்கள் கொண்டு வந்து ஒரு நம்பர் கொடுப்போம். எங்கேயாவது லஞ்சம் கேட்டாங்கன்னா அந்த நம்பருக்கு கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா அதை உடனடியாக நடவடிக்கை முதலமைச்சர் அலுவலகம் எடுக்கும். இப்போ இதை ஒழிப்பதற்கு அடுத்தது, உங்களுக்கு யாருக்கும் நான் இலவச பொருளை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறது கிடையாது. கையில் இப்போ கொடுக்குறாங்க பாருங்க, கிரைண்டரோ மிக்சியோ டிவியோ ஃப்ரிட்ஜோ வாஷிங் மிஷினோ கொடுத்தாலும் கொடுப்பாங்க. இப்போ ஆட்டுக்குட்டி, தாலி, பாத்திரம், பண்டம், இது எதுவுமே நான் எந்த பொருளும் உங்கள் கையில் கொடுக்க போகிறது கிடையாது. மாறாக இதில் நிதியில் உங்களுக்கு நல்ல தரமான இலவச கல்வியை கொடுக்க போகிறேன். சிபிஎஸ்இ தரத்திற்கு கல்வியை கொடுக்க போகிறேன். அதே போன்று நல்ல தரமான சுகாதாரத்தை நான் கொடுக்க போகிறேன், இலவசமாக கொடுக்க போகிறேன். அதனால் பொருள் நான் எதுவும் கொடுக்க போகிறது இல்லை உங்கள் கையில். அது மட்டும் இல்லை, விவசாயிகளுக்கு நான் தனி பட்ஜெட்டை போட போகிறேன். விவசாய பட்ஜெட் யாரும் செஞ்சது கிடையாது. ஏன்னா விவசாயிகளை நான் என்னுடைய கடவுளாக பார்க்குறேன். அந்த அளவுக்கு விவசாயிகள் அவருடைய விளைச்சலுக்கு விலை நிர்ணயம் அவர்களாகவே செய்ய வேண்டும். நல்ல இயற்கை விவசாயம், நவீன விவசாயம், இதையெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்து பல திட்டங்கள் வச்சிருக்க. விவசாயத்தை பற்றி பேசணுன்னா எனக்கு 2 மணி நேரம் தமிழ்நாடு உள்ள அத்துணை விவசாயிகளுக்கும் திட்டங்கள் கொண்டு வந்து பேசுவதுக்கு எனக்கு 2 மணி நேரம் ஆகும். அதனால் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் விவசாயிகளுக்கு நம்ம ஆட்சியில் கொடுக்க இருக்கின்றோம். இதே போன்று வேலை வாய்ப்பு உருவாக்க இருக்கின்றோம். ஏன்னா தொழில் கிடையாது. அதுவும் குறிப்பாக தென் மாவட்டங்கள் எல்லாம் தொழிலே இல்லை. இந்த தொழில் வளத்தை பெருக்கி வேலை வாய்ப்பை இளைஞர்களுக்கு உருவாக்க இருக்கின்றோம். ஆக இதுதான் பிராட் பேஸ்டு. நாங்கள் என்ன செய்ய போறோம்? மதுவையும் ஊழலையும் ஒழிப்போம், கல்வி சுகாதாரம் இலவசமாக கொடுப்போம், விவசாயத்தை தனி பட்ஜெட் போட்டு முக்கியத்துவம் கொடுப்போம், தொழில் வளத்தை பெருக்கி வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். இது 6. 2 ஒழிப்போம், 4 உங்களுக்கு கொடுப்போம். இதான் ஓவராலா ஒரு ஜிஸ்ட்ல நான் சொல்லிட்டு இருக்கேன் நான் உங்களுக்கு. சரி, இப்போ இந்த பகுதி பிரச்சனைகள் என்னென்ன பிரச்சனைகள் இருக்கு? மதுரை மாவட்டம், மதுரை நகரம், சென்னை அதை விட்டுட்டா இந்த பக்கம் மதுரை. ஆனால் மதுரையில் அதிக பிரச்சனைகள் பார்த்தா குடிநீர் பிரச்சனை, போக்குவரத்து பிரச்சனை, போக்குவரத்து நெரிசல், பாதாள சாக்கடை பிரச்சனை நீண்ட காலமாக செஞ்சுட்டு வராங்க. எவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஆனால் பேப்பரில் மட்டும்தான் இருக்கு, நடைமுறையில் எந்த திட்டமும் கிடையாது. இந்த திட்டங்கள்லாம் கலைஞர் பல திட்டங்களை அறிவிச்சிருக்கிறாரு. ஆனால் அது கிடப்பில் இருக்கு. ஜெயலலிதா அறிவிச்சிருக்கிறாங்க, அதுவும் கிடப்பில் இருக்கு. இங்கே தகவல் தொழில்நுட்ப பூங்கா வர வேண்டும், இந்த பாண்டி கோயில் பகுதியில் வர வேண்டும்னு அதுக்கு நிலம் தான் எடுத்து வச்சிருக்கிறாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அதில் எந்த நடவடிக்கையும் இல்லை. காரணம், திமுக அறிவிச்சாங்க, அண்ணா திமுக இவங்க வந்தோன்னே வேண்டாம். இந்த 2 கட்சிகளும் அவங்களுடைய நோக்கமே இவங்க கொண்டு வந்தா இவங்க மூடிடணும், இவங்க கொண்டு வந்தா அவங்க மூடிடணும். மக்களுக்காக எதுவும் யோசிக்கல. அவங்கள சம்பந்தமாக தான் அவங்க பார்த்துட்டு வராங்கல்ல. அதே போன்று இங்கே போக்குவரத்து, மதுரையில் போக்குவரத்து நெரிசல் பிரச்சனைலாம் இருக்குது. மேம்பாலங்கள்லாம் திட்டமிட்டு இருந்தாங்க. அந்த கோரிப்பாளையம் பகுதியிலேருந்து ஒரு 7 கிலோமீட்டர் மேம்பாலம், அதுவும் எதுவும் கிடப்பில் இருக்குது. ஆக இங்கே மதுரையை சுற்றி எந்த ஒரு தொழிலும் கிடையாது, வளமும் கிடையாது. இது இங்கே இந்த மாவட்டத்திலோட பிரச்சனை இருக்குது. அது இல்லாமல் நீர்ப்பாசன திட்டங்கள், முல்லை பெரியார் அணை, அதை உயர்த்த வேண்டும் என்று பல போராட்டங்கள். முதலாக மருத்துவர் ஐயா சார்பில் தான் இந்த பிரச்சனைலாம் வர்றதுக்கு முன்னாடி அங்கே தான் போய் போராடணும். இப்போ 142 அடி இருக்குது. அடுத்தது 152 அடி எப்படியாவது உயர்த்த வேண்டுங்கன்னா 5 மாவட்ட பிரச்சனை. அது விவசாய பிரச்சனை, குடிநீர் பிரச்சனை, அது இல்லாமல் வைகை அணை தூர்வாரி எவ்வளோ காலம் ஆயிடுச்சு, அதுவும் தூர்வாரில். தடுப்பணைகள் வைகைகளை கட்டணும், கட்டி அதற்கும் எந்த திட்டமும் இவங்களால கொண்டு வர முடியல.
ராமநாதபுரம் மாவட்டம், அங்கே தமிழ்நாட்டிலே மிக வறட்சியான மாவட்டம் ராமநாதபுரம். இதெல்லாம் நீங்கள் ஏற்றுப்பீங்க நீங்கள். ஏன்னா அதுக்கு வாழ்வாதாரம் கிடையாது, நீர் கிடையாது, விவசாயம் கிடையாது. கருவேலம் பிரச்சனை, கருவேல மரம் பிரச்சனை. அந்த பிரச்சனைக்கு நேற்று தூத்துக்குடியில் பேசுகிறப்போ என்னென்ன தீர்வுன்னு நாங்கள் சொல்லியிருக்கேன். என்னென்ன செய்யலாம், என்னென்ன செய்யணும், என்னென்ன செய்ய போகிறோம். மிகப்பெரிய பிரச்சனை. நம்முடைய மீனவர்கள் பிரச்சனை ராமநாதபுரத்தில் காலங்காலமாக இருக்கின்ற பிரச்சனை. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 99 நம்முடைய மீனவர்கள் இலங்கை சிறையில் இருக்கின்றார்கள். 82 படகுகள் அங்கே இருக்கிறது. அதற்கு ஒரு நல்ல தீர்வு, நிரந்தர தீர்வு இன்னும் வரவில்லை. விருதுநகர் மாவட்டம் மிக மிக வறட்சியான மாவட்டம். மிகப்பெரிய பிரச்சனை குடிநீர் பிரச்சனை. இந்த மாவட்டத்தில் அடிப்படை வசதிகள் கிடையாது. அங்கே சிவகாசி என்று சொன்னாலே குட்டி ஜப்பான் என்று ஒரு காலத்தில் சொன்னாங்க. ஆனால் இல்லை, இன்னைக்கு எல்லாம் தொழிலும் கிடையாது, நலிவடைந்து விட்டது தொழில் எல்லாம்.